சென்னை உட்பட தமிழகத்தின் சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. இன்று 19 மாவட்டங்களிலும் நாளை 7 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் பகுதியிலும், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மேல் பகுதியிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, லத்தேரி, வள்ளிமலை, பொன்னை, சேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றும் வேதாரண்யம் பகுதிகளில் கனமழை பெய்தது. நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.